தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான கல்வி தகுதி மினிமம் நீங்கள் 12th பாஸ்லேருந்து எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 42 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். எந்தெந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஏஜ் லிமிட் 18 முதல் 42 வயது இருக்குது அப்படின்னா யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி. இந்த வேலைவாய்ப்புக்கு ஒன்று நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தபால் மூலிமா சப்மிட் பண்ணலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 4 செப்டம்பர் 2024. முழுசாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 4ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி இது கூட எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சு நீங்கள் அனுப்ப போகிறீங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தனியாக, அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாக லிங்க் கொடுத்துருப்போம். அதுலேருந்து நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்னலாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் சைட் கார்னரில் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆஃப் த அப்ளிகன்ட் டு பி அஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சரிங்களா? பழைய ஃபோட்டோலாம் ஒட்டாதீங்க, புது ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. மறக்காமல் அந்த ரைட் சைட் கார்னரில் ஒட்டிடுங்க. ஃபஸ்ட் எடுத்து நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். உங்களை கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் எழுத சொல்லியிருக்காங்க, ஸ்மால் லெட்டரில் எதுவும் மென்ஷன் பண்ணிடாதீங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட். ரெண்டில் எந்த நேம் வேணாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். எதை மென்ஷன் பண்ண நினைக்கிறீங்களா பண்ணிக்கோங்க. 3வது டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டேட், மந்த், இயர்னு தனியாக ஸ்பெஷலாக அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கான ஏஜ், இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக மென்ஷன் பண்ணுங்கள். 5th மெரிட்டல் ஸ்டேட்டஸ், உங்களுக்கு கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, டிவோர்ஸா, விடோவா, என்னவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 6th உங்களுடைய அட்ரஸ், அதையும் கேபிட்டல் லெட்டரில் தான் மென்ஷன் பண்ண தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 7th மொபைல் நம்பர் ஆர் ஃபோன் நம்பர், எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் 8th இமெயில் ஐடி, உங்களுடைய மின் அஞ்சல் முகவரி என்ன அப்படிங்கிறத அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பர் மேபி ரீச் பண்ண முடியலனா மெயில் கூட பண்ணுவாங்க. அந்த ரீசனுக்காக மறக்காமல் உங்களுடைய மெயில் ஐடியை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டு பி என்க்ளோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான ப்ரூஃப் கம்பல்சரி வைக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸை மறக்காமல் வச்சு அனுப்புங்க. அண்ட் தென் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் இஃப் எனி, ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக படிச்சிருக்கீங்க, இல்லை எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுட்டு இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது அவங்க கேட்குற வேலைவாய்ப்புக்கு தகுந்த ரிலேட்டடாக வேறு ஏதாவது நான் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கேன்னா அதில் என்னென்னலாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் வைங்க. அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இஃப் எனி, கம்பல்சரியாக நீங்கள் வைக்கணுங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது. இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா
நீங்கள் கீழே இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எந்த அனுபவம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி எந்த ப்ரூஃபும் இல்லாமல் நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ணாதீங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்கள்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த சூழ்நிலை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. என்னென்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க. நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன், எந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலை செஞ்சீங்க. டெசிக்னேஷன், என்னவா நீங்கள் வேலை செஞ்சீங்க. எப்போ இருந்து எப்போ வரைக்கும், ஃப்ரம் டேட் டு டேட், எப்போ ஜாயின் பண்ணிங்க, அங்கேருந்து எப்போ ரிலீவ் பண்ணிங்க, எத்தனை வருஷம் எத்தனை மாதம் நீங்கள் அங்கே வேலை செஞ்சீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ 2-3 கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன்னா லைனாக 1 2 3 போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ வரைக்கும் நான் ஒரே கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் 10 வருஷமாக அதே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரம் டேட்லேருந்து டில் நவ் அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே மறக்காமல் டோட்டல் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேலே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, incomplete application and application without relevant supporting documents will be summarily rejected without any prior information. ஏதாவது டாக்குமெண்ட்ஸில் கரெக்டாக எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணாமல், அதே மாதிரி எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வைக்கணுமோ அது எல்லாத்தையுமே வைக்காமல் நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் எனக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வைக்கிறப்ப பார்த்து அனுப்பிச்சிக்கோங்க. இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய பெயர் போடணும். இது டிக்ளரேஷன், உறுதிமொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களோடது அங்கே சைன் பண்ணிக்கோங்க. கீழே சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சரை போடணும். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், சரிங்களா, அது கூட உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வைங்க, ஐடி ப்ரூஃப் வைங்க, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வைங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைங்க, எக்ஸ்பீரியன்ஸஸ்னால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வேறு ஏதாவது டைப் ரைட்டிங், டிப்ளமோ சர்டிஃபிகேட், கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட், அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே மொத்தமாக வச்சு நீங்கள் ஒன்று டைரெக்ட் அக்கௌண்ட் போய் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தபால் மூலிமா அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் கலெக்டர் ஆஃபீஸ் தான் அறிவிச்சிருக்கா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? இது எப்போ இருந்தால் அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அறிவிச்சதுலேருந்து 15 நாள் தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 04 செப்டம்பர் 2024 தான் இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட். ஸோ 4ஆம் தேதி செப்டம்பர் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். உதவியாளர் கலந்த கணினி இயக்குபவர், அதாவது அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வேலைவாய்ப்புகளுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. உங்களுக்கான மந்த்லி சேலரிங்கிறது ஸ்டார்டிங் சேலரி 12,000 rupees உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே டிப்ளமோவோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸோ கம்ப்யூட்டர்ஸில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் 42 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருத்தல் கூடாது. அதாவது 42க்கு மேலே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. அதுக்குள்ளே இருக்க எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் 15 நாட்களுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த முகவரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு 4வது தளம் எஃப் பிளாக், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ராணிப்பேட்டை மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். அதாவது ராணிப்பேட்டை கலெக்டர் ஆஃபீஸில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அங்கே தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு. எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிபியும் சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்டில் தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அவங்க அஃபிஷியல் ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 041722999347. இந்த நம்பருக்கு மறக்காமல் ஆஃபீஸ் ஹவர்ஸில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா. இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி பார்த்துட்டோம், நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டோம். நீங்கள் அனுப்ப வேண்டியது பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 4 செப்டம்பர் 2024 அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.